ஏழாவது கணக்குமா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் கியூப் பை 2x ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2x ப்ளஸ் 1. இப்போது இரண்டு விகிதமுறு கோவைகள் இருக்குது. பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் ஒரே மாதிரி இருக்குன்னா வேறு மாதிரி இருக்குது. இதுக்கு வேறு 2x ஸ்கொயர் அப்படிங்கிறது வேறு, 2x அப்படிங்கிறது வேறு. அப்போ பகுதிகள் வேறு மாதிரி இருந்துச்சா ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், பெருக்கணும். ரெண்டுத்தையும் எப்போ பெருக்கணும், என்ன பண்ணணும், குறுக்கு பெருக்கணும். அதுக்கு முன்னாடி f of x equal to limit x tends to infinity x cube by 2 into x square minus 1 minus x square by 2 into x plus 1. இந்த x tends to infinity வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாவே இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரே கோவையாக மாற்றிட்டு மேலே இருக்கிற கோவையில் எது பொதுவாக வெளியே எடுக்கணும். அதாவது படி, அந்த கோவையினுடைய படி என்னவோ அந்த படி என்ன பண்ணணும், நம்ம வெளியே எடுக்கணும். படினா அந்த எக்ஸ் கியூப் தான் பெருசாக இருக்குன்னா எக்ஸ் கியூப்பை வெளியே எடுக்கணும். எக்ஸ் பவர் 4 இருக்குன்னா எக்ஸ் பவர் 4 வெளியே எடுக்கணும். அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க சாமி. இப்போ அதுமாதிரி எடுக்கணும்னா இது ஒரே கோவையாக இருக்கணும். அப்போ தான் இந்த ரெண்டு கோவையை என்ன பண்ணணும், ஒரே கோவையாக மாற்றுறோம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ். ஸோ ரெண்டுத்தையும் பெருக்கிக்கலாம். 2 into x square minus 1 into 2 into x plus 1. எப்போ ரெண்டுத்தையும் பெருக்கணும், அப்போ என்ன பண்ணணும், குறுக்க பெருக்கணும். இங்கே ரெண்டு உறுப்பாக இருக்குது, பார்த்து பெருங்கப்பா. 2 அப்படியே தான் இருக்க போகுது. எக்ஸின் அடுக்கு 1ஐயும் எக்ஸின் அடுக்கு 3ஐயும் பெருக்கணும். எக்ஸின் அடுக்கு 4 ஓர் எக்ஸ் கியூப் முன்னாடி குறியில்னா இதுன்னு அர்த்தம் ப்ளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் அப்படின்னு சொன்னால் குறியை மாற்று. 2 into x ஸ்கொயர், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ 2 எக்ஸின் அடுக்கு 2ஐயும் எக்ஸின் அடுக்கு 2ஐயும் பெருக்கினா எக்ஸின் அடுக்கு 4 குறி மைனஸ். இங்கே மைனஸ் ஒன்னாலையும் பெருக்கணும். ஸோ ரெட்டப்பட மைனஸ் தான் ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஓர் எக்ஸ் ஸ்கொயர் மொத்த உறுப்புகள் இப்படி போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முன்னாடி என்ன ஆகுதுன்னு அர்த்தம் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் 2 into எக்ஸ்ன்னு எடுக்கனாலும் மைனஸ் 2 into எக்ஸ்ன்னு எடுக்கலாம் ஆகிடும், கேன்சல். அப்போ மீதி இருக்குதுன்னா சாமி லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை இதையும் உள்ள பெருக்கிடலாமா, 2 into எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 2 into x plus 1 மொத்தப்பட மைனஸ் ஓர் 1 2 2 2 சார் 4 எக்ஸின் அடுக்கு 1 எக்ஸின் அடுக்கு 2 பெருக்கணும் எக்ஸின் அடுக்கு 3 குறுக்க பெருக்கிறோம். ப்ளஸ் ஓர் 2 into எக்ஸின் அடுக்கு 2 மைனஸ் ஓர் 2 into எக்ஸ். இது ஒத்த உறுப்புகள் கிடையாது, வேறுபட்ட உறுப்புகள், அதனால் அப்படியே தான் எடுத்து போடணும். ஸோ ப்ளஸ் 2 into எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 into எக்ஸ். இது ரெண்டு எடுத்துங்க போட்டாச்சு. இதான் வரப்போகுது. So 4 into x cube plus 2 into x square minus 3 into x minus 1. ஓகே சாமி. இப்போ பாருங்கப்பா, இந்த ரெண்டு உறுப்புகள் இருக்குது. படி எது அதிகம் இதானே, அப்போ இதை வெளியே எடுத்துடலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் எக்ஸ் கியூப் வெளியே எடுத்துட்டா பொதுவாக எடுத்த ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணோம் 1 டைம் ப்ளஸ் இதில் 2 டைம் இருக்குது, 1 டைம் இல்லை. அப்போ என்ன பண்ணோம், 1 பை கேன்சல் ஆகிடுச்சு. ஒன்று இல்லைல்ல, இந்த அந்த எக்ஸால் என்ன பண்ணணும், வகுத்தணும். ஓகே பை இதில் பெருசு யார், எக்ஸ் கியூப் இன்ட்டு இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம். 4 ப்ளஸ் 2 தான் இருக்குது, மீதி 1 இல்லை. 2 பை ஒரு எக்ஸால் வகுத்துக்கலாம். மைனஸ் அடுக்கு 1 தான் இருக்குது, மீதி 2 இல்லை. அப்போ 3 பை எக்ஸின் அடுக்கு 2ஆல் வகுத்துக்கலாம். மைனஸ் ஒன்றுமே கிடையாது, அப்போ 1 பை எக்ஸின் அடுக்கு 3. இப்போ இது ஆகிடுச்சு சாமி, கேன்சல் ஆகிடுச்சு. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் 1 ப்ளஸ் 1 பை எக்ஸ் பை 4 ப்ளஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 3 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை எக்ஸ் கியூப். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு 3 கணக்கில் படிச்சுட்டு வந்துட்டீங்க. 1 பை எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொன்னால் 1 பை இன்ஃபினிட்டிவ் டென்ஸ் டுனா சாமி 0. ஸோ 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஏன் அப்படின்னா நமக்கு இன்ஃபினிட்டிவ்னது வரையறுக்க முடியாது. எப்படி வரையறுக்க முடியாது, ஒரு எண்ணை நம்ம 0வில் வகுக்க முடியாது அப்படிங்கிறது. எனிதிங் பை 0 தான் இன்ஃபினிட்டிவ் நமக்கு. அப்போ இதனுடைய தலைகீழ் வரும், 1 பை இன்ஃபினிட்டிவ் ஈக்குவல்னு அது தலைகீழாக போட்டால் 0 பை எனிதிங்னு வரும். 0 பை எனிதிங் ஈக்குவல் டு 0. அப்போ இதில் எடுத்துன்னு போய் அப்படியே அப்ரோச் பண்ணுறதான்னு பார்க்கலாம். 1 ப்ளஸ் 1 பை எக்ஸ் என்னது நம்ம சமைக்கு 0. அப்போ மீதி இங்கே 1 மட்டும் கிடைக்குமா, 1 பை இங்கே 0 ஆகிடும், பை 0 ஆகிடும், பை எக்ஸ் 0 ஆகிடும், ஃபுல்லாக 0 ஆகிடும். மீதி என்ன இருக்குங்க, 4 மட்டும் இருக்கும். ஓகே சாமி. அப்போ ஆன்சர் 1 பை 4 எடுத்து எழுதும்போது இஃப் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் எஃப் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு 1 பை 4. ஓகே.